தொடர்ச்சியாக செயல்படுவது என்பது இன்றைய காலகட்டத்தில் மிக சிரமமான ஒரு பணி. பொதுவாக இந்த சமூகம் மாறும், இந்த சமூகத்தை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்கு மிகுந்த லட்சிய வேட்கையோடும் நம் கைகள் சுட்டுக்கொண்டாலும் அந்த லட்சிய தீபத்தை அணையாமல் பாதுகாப்பது என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால், இன்றைக்கு இருக்கின்ற நெருக்கடியில், பண்பாட்டு சீரழிவான ஒரு சூழலில் ஒரு சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்ற அறியாமையில் இந்த தமிழ் சமூகமும் இந்தியாவும் இருப்பதை நாம் நன்கு அறிவோம். ஏற்கனவே உழைத்தவர்களின் உழைப்பால் இந்த சைக்கிளை ரொம்ப வேகமாக சுற்றினோம்னா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம்ல, அதே மாதிரி ஏற்கனவே ரொம்ப நல்லா பெடல் பண்ண பிறகு வண்டி கொஞ்சம் தூரம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஓய்வுக்கான காலம் துவங்கி விட்டது. மிகுந்த மோசமான ஒரு சூழலில் நாடு போய்கொண்டிருப்பது என்பதற்கான அறிகுறிகள் தென்பட ஆரம்பித்து விட்டன. உங்களுக்கு நீங்கள் மணிப்பூரிலோ காஷ்மீரிலோ அல்லது ஈழத்திலோ நடக்கின்ற விடயங்கள் நம்மூரில் நடக்காது என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. அதை போன்று ஆம், அங்கே பிறந்திருந்தால் என்னவாக இருப்போம் என்று ஒருவன் கற்பனை செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட உரிமைகள் பறிக்கப்பட்டு இன்றைக்கு நாம் மிக மோசமானவர்களாக நம் இந்தியாவினுடைய அந்த கூட்டாட்சி அமைப்பு, ஃபெடரல் செட்டப் என்று சொல்லப்படுகிற அந்த செட்டப் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியால் அழித்தொழிக்கப்படுகிறது. அந்த இடத்திலிருந்து தான் நான் இந்த தலைப்பை தேர்வு செய்தேன். ஏனென்று கேட்டால், மாநில சுயாட்சி என்பது தேசிய இனங்களினுடைய கூட்டமைப்பாக இருக்கின்ற இந்த இந்தியாவை சிதைப்பதற்கு ஒற்றை ஆட்சி முறையை, இது கிட்டத்தட்ட இந்து பாசிசத்தை நோக்கி நகர்ந்து மாபெரும் இங்கே இருக்கின்ற மத தேசியமாக வளர்ந்து இன்றைக்கு பல்தேசிய இன கூட்டமைப்பு என்ற அடையாளத்தை இழந்து இங்கே இருக்கின்ற சிறுபான்மை மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை, பழங்குடிகளை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுவதற்கான அத்தனை வேலை திட்டங்களோடையும் இன்றைக்கு இந்த அரசாங்கம் முன்னேறி கொண்டிருக்கிறது. நீங்கள் மிக நன்றாக கவனித்தால் தெரியும், நம்முடைய உரிமைகள் அனைத்தும் பறிபோய் கொண்டிருக்கின்றன. ஒரு மாநிலம் என்பதை மாநில ஆட்சி என்பதோ சுயாட்சி என்பதோ இல்லாமல் ஒற்றை ஆட்சி முறையை நோக்கி இவர்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். முன்னமே டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார், இது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று சொன்னார். அந்த முகப்புரையில் சொல்லப்படுகின்ற ஃபெடரல் என்ற செட்டப், ஃபெடரல் என்ற வார்த்தையை கூட அன்றைக்கு அவர்களால் வைக்க முடியவில்லை. ஏனென்று அவர் ஒரு விளக்கம் சொல்கிறார். அமெரிக்காவை போல ஒன்றாக அனைத்து தேசிய இனங்களும் ஒன்றிணைந்து தங்களுக்கிடையே ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி கொண்ட நாடு இது இல்லை. ஒரு அரசு அதிகாரத்திற்காக பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய எதிர்ப்பிலிருந்து அனைவரும் ஒன்று திரண்டதன் காரணமாக உருவான அமைப்பாக இது இருப்பதனால் அனைவரும் ஒன்றிணைந்து போராடினோம். அந்த போராட்டத்தின் அடிப்படையில் இன்னும் சொல்ல போனால் மிக தெளிவாக அழகாக சொல்லணும்னா, 1947 காலகட்டங்களில் நமக்கு மட்டும் சுதந்திரம் கிடைக்கல. 1939 45 வரைக்கும் நடந்த இரண்டாம் உலக போருக்கு பின்பு உலக நாடில் இருக்கின்ற ஏகாதிபத்திய நாடுகள் அவர்கள் தங்களுக்கு கீழே காலனி நாடுகளாக வைத்திருந்த நாடுகளை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முடியாத அளவிற்கு உலகத்தின் சூழ்நிலைகள் மிக மாறிவிட்டன, தொழில் பட துவங்கிவிட்டன. மாவோ மிக பெரும் நீண்ட பயணத்தை அங்கே நடத்தி கொண்டிருந்தார். காஸ்ட்ரோ மாதிரி ஆட்கள் அங்கே நடத்தி கொண்டிருந்தார்கள். இங்கே ருஷ்யாவிலே 1917 ருஷ்ய புரட்சி நடந்துவிட்டது. இந்த காலகட்டத்தில் 39-45க்கு பிறகு அந்த இரண்டாம் உலக போரால் உருவான நெருக்கடியால் தான் பிரிட்டிஷ் நம்மளை விட்டுட்டு போனான். நம்ம காந்தியினுடைய போராட்டத்தால் அல்லது இந்த போராட்டத்தால் இது ஒரு விளைவு, இது ஒரு துணை விளைவு. ஆனால் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி. நமக்கு மட்டுமா சுதந்திரம் கிடைச்சது? பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கிடைச்சது, நேபாளத்துக்கு சுதந்திரம் கிடைச்சது, ஸ்ரீலங்காவுக்கு சுதந்திரம் கிடைத்தது. அவர்களால் உலக வல்லாதிக்க நாடுகளால் பிற நாடுகளை காலனி நாடுகளாக வைத்துக்கொள்ள முடியாது என்ற நிலைமை இங்கிலாந்துக்கு ஏற்பட்டது. முன்னமே பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஜார்ஜ் வாஷிங்டன் தான் என்ன செய்தார்?
அமெரிக்காவினுடைய போராட்டத்தை நடத்தினார், இங்கிலாந்திற்கு எதிராக நடத்தினார். 1757 காலகட்டங்களில் 13 நாடுகள் ஒன்றாக இணைந்து இவர்கள் தங்களை கட்டுப்பாடில் வைத்துக்கொள்ள துடிக்கிறார்கள், நம்மை சுரண்டுகிறார்கள் என்று அமெரிக்காவில் இருக்கின்ற அத்துணை நாடுகளும் கூட்டாக ஒன்று சேர்ந்து இணைந்து ஒரு சார்ட்டரை உருவாக்குனாங்க. அதில் தான் 13 கோடுகள் அங்கே இருக்குது. அந்த கொடியில் 13 கோடுகள் இருக்குது. இன்றைக்கு அதற்கு பிறகு 50 நாடுகள் அதோடு சேர்ந்து விட்டன. 52 நட்சத்திரங்கள் இன்றைக்கு இருக்கிறது. அப்போ அவர்கள் உருவாக்கினது ஒரு கூட்டமைப்பு. இன்றைக்கு சுவிட்சர்லாந்திலே பல் தேசிய இனங்கள் கூட்டாக வாழ்கிறார்கள். அங்கேயும் பார்த்தீங்கன்னா அனைத்து மொழிகளும் அங்கே தேசிய மொழியாக இருக்கிறது, தேசிய மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. சிங்கப்பூரிலே இருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், சிறுபான்மை தேசிய இனங்களை ஒடுக்குகின்ற அல்லது பல் தேசிய இனங்கள் வாழ்கின்ற ஒரு நாடாக இந்த நாட்டை தொடர்ந்து நீடிக்க விடாமல் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் இருக்கின்றன. இன்றைக்கு மாநில சுயாட்சி கோரிக்கைகள் தொடங்கப்பட்ட காலங்களில் பொட்டி ஸ்ரீராமுலு விசாலா ஆந்திரா என்ற ஒரு போராட்டத்தை தொடங்கினார். ஆந்திர பிரதேசத்திற்காக அவர் பொட்டி ஸ்ரீராமுலு கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு மேல் உண்ணாவிரதம் தன் உயிர் நீத்தார். நம்ம இங்கே இருக்கின்ற சங்கரலிங்க நாடார் கூட இங்கே விருதுநகர் தேச இந்து மைதானத்தில் அதற்காக தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்பதற்கான போராட்டத்தை நடத்தினார். கிட்டத்தட்ட 1947 சுதந்திரம் அடைந்து 1956 வரையிலும் இந்தியாவில் இருக்கின்ற பல் தேசிய இனங்களை ஒன்றிய காங்கிரஸ் அரசு ஏற்றுக்கொள்ள மறுத்தது. 56 நடந்த அந்த போராட்டத்தில் 56 வரை நடந்த அந்த போராட்டத்தில் என்ன நடந்தது? மொழி வழி தேசிய இனங்களாக மொழி வழி தேசிய மாநிலங்களாக நாம் மாற்றப்பட்டோம். ஆனால் அரசாங்கத்தினுடைய நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன சொல்றாங்க? இதை ஸ்டேட் என்று சொல்கிறாங்க, அரசு என்று தான் சொல்கிறாங்க. அதை ஒரு நாடு என்று தான் அங்கீகரிக்க வேண்டும், பல் தேசிய நாடாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இப்படிப்பட்ட இந்த சூழலில் இன்றைக்கு அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே கூட என்ன இருக்கிறது என்று சொன்னால், ஒரு மாநிலத்தினுடைய எல்லைகளை மாற்றுவதற்கு, சுருக்குவதற்கு அல்லது விரிப்பதற்கு எல்லா வகையான அதிகாரங்களையும் மத்திய அரசு வைத்திருக்கிறது. ஒரு மாநில ஆட்சியை கலைப்பதற்கு மத்திய அரசாங்கத்திடம் வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் போடுகின்ற எந்த சட்டத்துக்கும் பிரசிடென்ட் கையெழுத்து போடலனா உங்களுடைய சட்டம் செல்லாது. அப்ப இந்த என்ன அடிப்படையிலே நீங்கள் கூட்டாட்சி என்று அழைப்பீர்கள்? மாநிலத்தினுடைய சுயாட்சி உரிமைகளுக்காக மிக பெரும் போராட்டங்களை நடத்தியது தமிழ் தேசிய இனம். நம்முடைய தேசிய இனம்தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய முன்னுதாரணமாக தமிழ்நாடு என்று பெயர் வைத்தது. தேசிய இன அடையாளத்திற்கான தன்னுடைய பண்பாடை, மொழியை பாதுகாப்பதற்கு நாம் போராடினோம். உங்களுக்கு தெரியுமா, 1900 இதில் ஒரு கட்டுரை இருக்கிறது. 1900 தமிழ்நாட்டினுடைய சராசரி வயது 27. இன்றைக்கு இந்தியாவில் சத்தீஸ்கரில் நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும், அல்லது இந்தியாவில் காஷ்மீரில் பிறந்திருந்தால் தமிழ்நாடு எப்படி இருக்கிறது என்று தெரியும். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், ஒரு தேசிய இனம், தேசிய இன அடையாள அந்த பண்பாடுகளோடு தொடர்ச்சியாக அந்த அறிவை பெற்று தங்களுடைய பண்பாட்டை, நாகரிகத்தை, பொருளாதார வளத்தை பாதுகாப்பதற்கு தொடர்ந்து போராடுகின்ற உரிமையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி தக்க வைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் இன்று நடப்பது குஜராத்தியம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை ஏதாவது இந்தியா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதானி ஆகட்டும், அம்பானி ஆகட்டும், இங்கே இருக்கின்ற மத்திய அமைச்சர் ஆகட்டும், மத்திய அமைச்சர் நம்ம பிரதமர் மோடி ஆகட்டும், அமித்ஷா ஆகட்டும், இவர்கள் அனைவரும் குஜராத்திகள். இவர்கள் அனைவரும் குஜராத்திற்கான ஒரு நாட்டை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படி போய்கொண்டிருக்கிற இந்த நாட்டு இன்றைக்கு நம்முடைய அரசியல் சட்ட சாசனத்தை எடுத்துக்கொண்டால் ஸ்டேட் லிஸ்ட்னு ஒன்று இருக்கு, யூனியன் லிஸ்ட்னு ஒன்று இருக்கு, கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒன்று இருக்கு. மாநிலத்திற்கான சட்டம் இயற்றுகின்ற அதிகாரங்கள், மத்திய அரசாங்கத்தில் இருக்கின்றவர்கள் சட்டம் இயற்றுகின்ற அதிகாரங்கள், பிறகு கன்கரண்ட் லிஸ்ட். கன்கரண்ட் லிஸ்ட்லையும் ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதுவும் போக ஒரு ஸ்டேட் அரசாங்கம் இப்போ கல்வி கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கு. இப்போ தான் சமீபமாக 67, 68 காலகட்டங்களில் தான் அங்கே போச்சு. அப்போ அந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் போன உடனே நீட்டுக்கு நம்ம ஒரு தேர்வு விலக்குக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தால், 2 பேரும் சட்டம் கொண்டு வந்தால் யார் சட்டம் செல்லும் என்று சொன்னால் மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டம் தான் செல்லும் என்று நம்மளுடைய அரசியல் சட்ட சாசனம் சொல்கிறது. அப்போ மாநிலத்தினுடைய அனைத்து உரிமைகளையும் காலில் போட்டு மிதிக்கின்ற ஏற்பாடை செய்கிறார். ஜிஎஸ்டின்னு ஒரு வரி போட்டு
இருக்கின்ற வருமானத்தை பூரா அள்ளி கொண்டு போகின்ற ஏற்பாடு என்பது இருக்கிறது. மாநில அரசாங்கத்திற்குள்ள நிதி ஒதுக்கீடு என்பது குறைக்கப்படுகிறது. அடிப்படையில் இதை எங்கிருந்து நாம் எப்படி நம்ம பார்க்க போறோம்? அப்ப இந்த நடந்து கொண்டிருப்பதை ஒரு கூட்டாட்சி என்றே நாம் அங்கீகரிக்க முடியாது. இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னார், நம்முடைய பிரதம மந்திரி அம்பானி வீட்டு நிகழ்ச்சியில் போய் கலந்து கொள்கிறார். இது இந்த உலகத்திலே காண கிடைக்காத மக்கள், நம்ம மக்களுக்கு எவ்வளவு பெரிய காட்சி இது. ஏனென்று கேட்டால், ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரி இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிற ஒருத்தருடைய வீட்டில் போய் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் அவர் எடுக்கின்ற எல்லா வகையான அடிமானங்களுக்கும் சுரண்டல்களுக்கும் கொள்ளைகளுக்கும் துணைதானே போக வேண்டியது இருக்கும். நம்முடைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு போய் எங்க போய் கலந்துக்கிறாரு? அவருடைய வீட்டில் போய் இவர் போய் கலந்துக்கிறார், பிரதம மந்திரி மோடி. இது நம்ம பெடரல் சட்டம் மட்டும் கிடையாது, நம்முடைய கூட்டாட்சி தத்துவத்திற்கு மட்டும் விரோதம் கிடையாது. எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேஷனு, இந்த மாதிரி ஜுடிஷியரி இவற்றுக்கு கிடைக்க இருக்கின்ற அதிகார பயிர்வினையையும் காலில் போட்டு மிதிக்கின்ற ஏற்பாடு என்பது இருக்கிறது. அடிப்படையில் இந்த நாட்டை அவர்கள் அவ்வாறு மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நாட்டினுடைய, தமிழ்நாட்டினுடைய மட்டும் கிடையாது, பல்தேசிய இனங்களினுடைய கூட்டமைப்பு இந்த நாட்டை தொடர்ச்சியாக நீடிக்கணும்னா, இந்தியா என்ற ஒரு நாடு தொடர்ச்சியாக நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும்? இது ஒரு கூட்டாட்சி முறைக்குள் இருந்துதான் ஆக வேண்டும். அதற்கு மாநில சுயாட்சி உரிமையை கோருகின்ற ஒரு விழிப்புணர்வுள்ள ஒரு சமூகம் உருவாக வேண்டும். அதற்கு சாதி, மதம், இனம் போன்ற அனைத்து பிரிவினைகளில் இருந்தும் பிளவுவாதங்களில் இருந்தும் நம்மை துண்டித்துக் கொண்டு நம்முடைய மாநில உரிமைகளுக்காக போராடும் போது கட்சி மறந்து அனைத்து விதமான அந்த ஏற்றத்தாழ்வுகளையும் பிரிவினைகளையும் மறந்து மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கின்ற, அதாவது யுஎஸ்எஸ்ஆர்ல 1990 சோவியத் யூனியன் விழுந்தது. சோவியத் யூனியன் விழுந்த பிறகு என்ன நடந்தது? உலகத்தில் ஒரு ஒற்றையாட்சி முறையை, அதாவது அது மாதிரி பைபோலார் வேர்ல்டுன்னு சொல்வார்கள். அமெரிக்கா ஒரு பக்கம் இருக்கும், இந்த பக்கம் ருஷ்யா இருக்கும். இவர்கள் பொது உடைமையை நோக்கி ஒரு சமூகத்தை நோக்கி நகட்டினாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? தனி உடைமையை முன்னிலைப்படுத்தி, முதலாளித்துவத்தை முன்னிலைப்படுத்தி, சுரண்டலை முன்னிலைப்படுத்தி அவர்கள் ஒரு மாடல் சொசைட்டியை உருவாக்கினார்கள். எல்லாவற்றையும் தனியார் மயப்படுத்துவது, இங்கே அனைவருத்தையும் பொது உடைமைப்படுத்துவது, இப்படிப்பட்ட இரண்டு மாறுபட்ட முற்றிலும் வேறுபட்ட ஒரு சமூக அமைப்புக்கான போராட்டங்கள் நீடித்துக் கொண்டிருந்தது. 90க்கு பிறகு அது முடிவுக்கு வந்த பிறகு இவர்கள் இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், காங்கிரஸ் கட்சி, அதாவது மொழிவழி மாநிலம் பிரிந்த பிறகு இந்தியாவில் பார்த்துக்கோங்க, எந்த மாநிலத்திலும் மாநில கட்சிகள் தான் முன்னிற்கு நிற்கிறன. அனைத்து மாநிலங்களிலும் மாநில கட்சிகள் தங்களுடைய மாநில உரிமைகளுக்காக போராடுபவர்களைத்தான் மக்கள் ஆதரிக்க துவங்கிவிட்டார்கள். அப்ப அந்த மாநில உரிமைகளுக்காக நீங்க எங்க பஞ்சாப்ல எடுத்துக்கோங்க, அல்லது உத்தரப்பிரதேசத்தில் எடுத்துக்கோங்க, அல்லது எல்லா இடத்திலும் எடுத்துக்கோங்க, இப்படிப்பட்ட நிலைமைகள் காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த அவர்களுடைய அராஜகமான போக்கால் பல்வேறு தேசிய இனங்கள் மாநில கட்சிகளுக்கான உரிமையை கொடுத்து அவங்கள வெளியே கொண்டு வந்தாங்க. இல்லை என்று சொன்னால் கம்யூனிஸ்டுகளோ அல்லது காங்கிரஸ் கட்சியோ இருந்தாலும் கூட அவர்கள் என்ன செய்யணும்னா மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்தால் அவர்களை கொண்டு வந்தாங்க. அப்ப இப்ப என்ன பண்ணா அரசு என்ன பண்ணுது? காங்கிரஸ் கட்சி வீழ்ந்த பிறகு, மாநில கட்சிகள் உருவான பிறகு உலகத்தில் என்ன நடக்க வேண்டி இருக்குது? ஒரு யூனிட்டரி ஸ்டேட், ஒரு ஒற்றை ஆட்சி முறை இருந்தால்தான் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய பன்னாட்டு கம்பெனியினுடைய கொள்ளைக்கூடமாக இந்தியாவை மாற்ற முடியும், சந்தையாக மாற்ற முடியும் என்பதற்காக அவர்கள் ஒரு ஒற்றை தேசியத்தை உருவாக்குவதற்காக அவர்கள் என்ன சொன்னார்? இந்துத்துவா என்ற அமைப்பை உருவாக்கிறார்.